மெரினாவில் நடைபெற்று வரக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்ட களத்தின் வேறொரு பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் குதுப் இணைந்திருக்கிறார். குதுப், நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய பகுதியில் இளைஞர்களுடைய திரள் எப்படி இருக்கின்றது? அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த போராட்டத்தில் தெரிவித்து வருகின்றனர்? பதிவு செய்யலாம். இன்று காலை முதல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே முழக்கங்களை எழுப்பி வருவதை நாம் பார்க்கலாம். ஆங்காங்கே துண்டு துண்டாக தன்னெழுச்சியாக இந்த இளைஞர்கள் எல்லாம் தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தொடக்கத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியவர்கள் தற்போது பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய முழக்கங்களை முன்வைத்து வருகின்றனர். ஜாயிண்ட் கமிஷனர் மனோகரன் தலைமையில் காலை முதல் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கி வந்தனர். இந்நிலையில் போராட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால், அதாவது காலையில் விவேகானந்தர் இல்லத்தில் மட்டுமே குழுமியிருந்தனர். தற்போது விவேகானந்தர் இல்லம் முதல் லேடி வெலிங்டன் கல்லூரி வரை இந்த சாலையில் வரக்கூடிய ஏராளமான இருசக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்கள் அப்படியே அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதால் அவர்களுடைய போராட்டத்தினுடைய பாதுகாப்பு கருதி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது இங்கே போராட்டக்காரர்களுடன் இருந்திருக்கக்கூடிய இளைஞர்களிடம் நாம் கேட்கலாம். சொல்லுங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்கள் ஏற்கனவே உங்களை நான் உயர்நீதிமன்றத்தில் பார்த்துருக்கிறேன், ஒரு வழக்கறிஞர். உங்களுடைய நண்பர்கள் யாரும் இங்கே வந்திருக்காங்களா? உங்களுடைய கருத்து என்ன? தற்போது பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. இது தமிழக அரசுக்கு சாத்தியமான ஒன்றுதானா? போராட்டக்காரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தீர்கள். இப்போது ஏன் போராட்டத்தினுடைய சாயல் மாறி இருக்கிறது? அதாவது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களின் சார்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களுக்காக அவர்கள் மீது பதியப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யவும் அவர்களுக்கு பிணை எடுக்கவும் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு முன்வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நான் முன்னரே அறிவித்திருந்தேன். இதற்காக போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கை மற்றும் பிணை முன்பணை ஆகிய அனைத்து சட்ட உதவிகளும் இலவசமாக எங்களால் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். பீட்டா என்ற பன்னாட்டு அமைப்பு இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாகவும் கலாச்சாரத்தை குழி தோண்டி பிதைக்கும் விதமாகவும் இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாக இந்த செயல்படுவதை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு மாணவர்கள் அரசாங்கத்திற்கு உரைக்கும் விதமாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டாவது மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முதற்கண் மக்களுடைய உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று என்னுடைய பேட்டியில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டத்தில் குறிப்பாக தலைமை எதுவுமே கிடையாது. அடுத்து எப்படி நகர்த்தி கொண்டு செல்ல போறீர்கள் இந்த போராட்டம்? இல்ல, தலைமை என்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு இளைஞருக்கான கூட்டம், இது இளைஞர் கூட்டம், மாணவர்கள் கூட்டம். இது தொடர்ந்து இது தமிழகம் முழுவதும் நடந்து பெற்றிருக்கு. இது மறுநாள் ஆரம்பிச்ச இந்த போராட்டமானது மதுரை, கோயம்புத்தூர், தமிழகம் ஃபுல்லும் இல்லாம உலகம் இருக்க தமிழர்களுக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் இன்றோடு முடியாது. இந்த போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் முடிய முடியாது. காவிரி பிரச்சனை முடிய முடியாது. தமிழர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் மத்திய அரசு அடக்குமுறை ஆள்தோ இதை கண்மூடி கொண்டிருக்க மாநில அரசு விழித்து கொண்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும், இது ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இது தேசிய பிரச்சாரமாக மாற்றும். இது இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முடிய போறது இல்லை. ஆர்ப்பாட்டம் தொடரும். ஒரு குழு அமைப்போம், ஒரு தேசிய பிரச்சாரம் நடத்துவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். இந்த நபர் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் நடக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக ஏற்கனவே போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். தற்போதும் சமூக வலைதளங்களில் இருந்து பெறக்கூடிய தகவல்களை கொண்டுதான் இங்கு ஏராளமானவர்கள் இந்த போராட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த மெரினா கடற்கரையில் இந்த தடுப்பு வரை மட்டும்தான் காலையிலே போலீஸ்காரர்கள் அனுமதி அளித்திருந்தனர். தற்போது தடுப்பையும் தாண்டி போராட்டக்காரர்கள் குவிவதால் ஒரு கயிறு கட்டியிருக்கிறார்கள். இந்த சாலை என்பது 4 வழி சாலை. இந்த விவேகானந்தர் இல்லம் முதல் லேடி வெலிங்டன் கல்லூரி வரை ஒரு வழி பாதை மறைக்கப்பட்டு 3 வழி பாதை மட்டும்தான் இப்போது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று விடுமுறை தினம் என்பதால் சென்னை கடற்கரைக்கு வரக்கூடிய சுற்றி பார்க்க வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் இன்னும் அதிகமாகும் என்றே தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது அடிஷனல் கமிஷனர் சங்கர் அவர்கள் இந்த போராட்டத்தினுடைய கள நிலவரத்தை கண்காணிப்பதற்காக வந்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தற்போது அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். என்ன விதமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் அவர்களுடைய தற்போதைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இங்கு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான தலைவர்கள் யாரும் கிடையாது என்பதால் யாருடன் பேச்சுவார்த்தை
நடத்துவது என்பது போலீஸ் அதிகாரிகளுக்கு சற்று சங்கடமாகவே இருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை என்ன, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் எப்படி கையாளுவது என்பதையெல்லாம் பேசுவதற்கு இங்கு முறையான தலைமை கிடையாது. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் பகுதி பகுதியாக தங்களுடைய முழக்கங்களை முன்வைத்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் போலீசாருக்கு இந்த போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சிக்கலாகவே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனத்துடன் அவர்கள் இந்த போராட்டத்தை போலீஸ்காரர்கள் கையாண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவேந்திரன், குதுப், நீங்கள் சொல்லுகின்ற அந்த தகவல்களிலிருந்தே ஒரு தலைமை இல்லாமல், ஒரு அமைப்பினுடைய சார்பில் இல்லாமல் தானாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அல்லது ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் அல்லது தமிழ் உணர்வு என்ற அடிப்படையில் தாமாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அது இருக்கின்றது என்பதை உங்களுடைய கருத்துக்களிலிருந்தே அறிய முடிகின்றது. அந்த பகுதியில் தலைவரினுடைய, தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரினுடைய துயிலிடம் இருக்கிறது. அந்த பகுதிக்குள் இன்று 100வது பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய பிரபலங்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கின்ற சூழலில் இந்த போராட்டத்தினால் ஏற்படக்கூடிய அந்த சாலை நெரிசலை தடுப்பதற்கு போலீசார் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர்? காலை முதல் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது? ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் காவல்துறையினருடைய நடவடிக்கை, அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். தற்போது போலீசார் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகத்தான் இருக்கின்றார்கள். காலையில் ஜாயின்ட் கமிஷனர் மனோகரன் தலைமையில் 200 பேர் குவிக்கப்பட்டிருந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போது ஏராளமான போலீசார் தற்போது களத்தில் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். பேரிகார்ட் இறக்கப்பட்டு கூட்டத்தினரை கலைப்பதற்காக, அதாவது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் கூட்டத்தினை கலைப்பதற்கான முன்முயற்சிகளை போலீசார் எடுத்து வருவதை தற்போது பார்க்க முடிகிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். காலையில் 200 பேர் மட்டுமே இருந்தனர். இங்கு வேறு வேறு தரப்பினரும் வந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வணிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள், அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடையை சார்ந்தவர்கள் வந்திருந்தனர். நாம் ஏற்கனவே பார்த்தது போல வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து வந்திருந்தனர். அது மட்டுமல்ல, சாலையில் செல்லக்கூடியவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு அப்படியே இந்த போராட்ட களத்தில் அமர்வதையும் பார்க்க முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அங்கு வரக்கூடியவர்களும் அதிகமாக வந்து கொண்டிருப்பதனால் அதிமுக கொடி ஏற்றப்பட்ட வண்டிகள் செல்லும் பொழுது இங்கிருந்து போராட்டக்காரர்கள் தண்ணீர் பாக்கெட்டுகளை வீசி எறியக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இதுவரை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் ஜனநாயக அடிப்படையில் அமைதியாகவே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும். பிற்பகலை தாண்டியும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மதிய உணவுக்காக யாரும் வெளியே செல்லவில்லை. அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு தண்ணீர் பாக்கெட்டுகளும் பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் வாங்கி அறிந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி வருவதை பார்க்கலாம். நாம் அந்த காட்சிகளை பார்க்கலாம். போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை தொடக்கத்தில் அலங்காநல்லூரில் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. தற்போது போராட்டத்தின் திசையை வேறு பக்கமாக திருப்பி பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக யாரை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது அல்லது யாருடன் பேசுவது என்று இங்கு ஒரு முறையான தலைமை இல்லை என்பதால் போலீசார் சற்று சிரமத்துடனேயே இந்த விஷயத்தை கையாண்டு வருகின்றனர். இந்த சாலை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை முக்கியமான சாலை, கோட்டைக்கு செல்லக்கூடிய சாலை. முதல்வர் அவர்கள் இந்த சாலை வழியாகத்தான் கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதால் இங்கு இப்படி ஒரு போராட்டம் நடப்பதை ஆளும் அரசு விரும்புவது கிடையாது. இருந்தாலும் இந்த போராட்டத்தை சுமூகமான முறையில் கலைக்க வேண்டும், இந்த போராட்டக்காரர்களுக்கு உறுதியளித்து கலைக்க வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனால் நேரம் தாண்ட நேரம் செல்ல செல்ல போராட்டக்காரர்கள் வேறு விதமான கோரிக்கைகளை வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே இங்கு நாம் பேசியவர்களிடம் ஒரு கருத்து தெளிவாக புலப்பட்டது. மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை ஏன் கொண்டு வரவில்லை, ஏன் கொண்டு வர முடியாது என்று மூர்க்கத்தனமாக கேள்வி வைத்தார்கள். ஒரு நொடியில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அமல்படுத்தக்கூடிய சக்தி படைத்த பிரதமர் மோடியால் ஏன் தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அவசர சட்டம் கொண்டு வர முடியாது என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் நேரடியாக அரசிடம் பேச வேண்டும். அரசு அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் அல்லது அரசின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய போராட்டத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு துணியில் தான் தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மனநிலையில் இருந்து அந்த கோரிக்கைகள் துணிவதை பார்க்க முடிகிறது. காலை முதலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதை அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்.
இங்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு நபர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க? என் பேர் ஜான் கமலேஷ். நான் சென்னையில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் என்னுடைய தமிழகத்தை நான் நேசிக்கிறேன். என் தமிழகத்தை நேசிக்கிறேன், என் கலாச்சாரத்தை நேசிக்கிறேன், என் பண்பாடை நான் நேசிக்கிறேன். என் பண்பாடு நிமித்தம் ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு இளைஞர் மேலே விடுகிற ஒவ்வொரு அடிக்கும் இந்த தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த படை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஏராளமான இளைஞர்கள் குவிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் எதிர்ப்பை மத்திய வாயை திறக்கும் வரை எங்கள் வாயை நாங்கள் மூட மாட்டோம். அவங்க வாயை திறக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். எல்லா திசையும் ஒலிக்கும். இது உலக நாடுகளில் உள்ள எல்லா தமிழரின் ஒட்டுமொத்த குரல். இது தனி மனுஷன் குரல் அல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழரின் குரல். இது தமிழரின் குரல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழரின் குரல். பீட்டாவுக்கு கெட் அவுட், தமிழனுக்கு கெட் அவுட், தமிழனுக்கு கெட் அவுட். ஏற்கனவே பீட்டாவுக்கு கெட் அவுட். ஏற்கனவே இங்கே போராட்டம் நடக்கும் பொழுது ஒரு விடுமுறை தினம், இன்றும் விடுமுறை தினம். இந்த போராட்டம் விடுமுறை தினம் என்பதால் நடத்தப்படுகிறதா அல்லது உங்களால் வேலை தினத்திலும் போராட்டத்தை தொடர முடியுமா? உங்களுடைய நோக்கம் என்ன கோரிக்கை அரசுக்கு முன்வைக்கிறீர்கள்? இந்த போராட்டத்தை தொடர்வீர்கள்? இந்த போராட்டம் தொடரும். ஏன் சொல்ல வரீங்கன்னா, எங்களை உரிமையை பறிக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய தனி உரிமையை பறிக்கிறதா ஒரு காரியம் இது பொது காரியம் கிடையாது. இது தனி மனுஷன், ஒவ்வொருடைய தனி மனுஷனுடைய கலாச்சாரத்தை பண்பாடத்தை ஒடுக்கிறதான இப்படிப்பட்ட செயலுக்கு என்னைக்கும் நாங்கள் நிச்சயமாக ஓரம் ஒதுங்கி நின்று பார்க்க மாட்டோம். தமிழனா குரல் கொடுப்போம். ஒரு வாலிபனா, ஒரு இளைஞனா நிச்சயமாய் எந்த சமூகமோ இதை ஏற்காவிட்டாலும் வாலிபர்கள் பொறுப்படுத்தி நடத்துவோம். இதை முன்னிருந்து செய்வோம். எங்களுடைய உரிமையை பறிக்கிறதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. தேவேந்திரன் போராட்டத்தில் கலந்துக்கூடிய அந்த நபருடைய கருத்தை நமக்கு கேட்டிருந்திருப்பீங்க. இப்படி இதே கருத்து தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து போராட்டக்காரர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அவர்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முகநூல், வாட்ஸ்அப் வழியாக வந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு எந்த ஏரியா எவ்வளவு தூரம் என்பதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் வந்து தாங்களாகவே முன் வந்து அமர்ந்து இந்த போராட்ட களத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. தேவேந்திரன்.